காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை அதன்
வெகு அத்தியாவசிய காரணிகளை திருமறையில் அடிக்கோட்டிட்டு காண்பிப்பதற்காக அதன் பார்வையில் திருமறையில் ஒரு தியானம் செய்து இப்போதைய வாழ்வுக்காக, ஊழியத்துக்காக, தேசத்துக்காக, விசுவாச எல்லைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் பிறருக்கும் இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நற்செய்தி பணியை பற்றிய ஒரு பாரம் தருவதற்கு இந்த நிகழ்வுகளை பயன்படுத்துகிறோம். கடவுள் தாமே உங்களையும் இதை ஆக்கி அமைக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளையும் நம்மையும் பயன்படுத்துவாராக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. இப்போது யாத்திராகமம் என்கிற பழைய ஏற்பாட்டு 2வது ஆகமத்திற்கு நம்முடைய சிந்தையை தருவதற்காக அழைக்கிறோம். இதை புதிய மொழிபெயர்ப்பு எல்லா சபை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பை தந்திருக்கிறது. அதை விடுதலை பயணம் என்று அழைக்கிறது. இஸ்ரேல் என்கிற கடவுளின் தம் மக்கள் தங்களது மீட்பின் வரலாற்றில் கடவுளே முன்வந்து தம் மக்களுடைய அடிமை தலையை அறுத்து எறிவதையும், அவர்களுக்காக விடுதலையை நோக்கிய பயணத்திற்கு ஓங்கிய கரம் கொண்டு அவர்களை நடத்துவதையும் இந்த நூல் அழகாக விவரிக்கிறது. தம் உரிமை சொத்து என்று அழைக்கப்பட்ட தம் இனம், இப்போது அதை விசுவாச இனம் என்று அழைக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்கிற புதிய ஏற்பாட்டின் பதங்களில் அவைகளை அழைக்கிறோம். அந்த உரிமை சொத்தாகிய இஸ்ரேல் என்கிற இந்த இனம் தமக்கே உரிய அரச குருத்துவ இனமாக புனிதப்படுத்தப்படுகிறது, நிலைவரப்படுத்தப்படுகிறது. அவ்வப்போது ஆங்காங்கு அவர்கள் கடவுளின் நியமனத்தை அவர்கள் ஆண்டுடைய திருத்திட்டத்திற்கு விலகி வாழ்வதை அவர் காணும்போது அதை நெறிப்படுத்துகிறார், ஒழுங்குபடுத்துகிறார், திருத்தி நிறுத்துகிறார். வளம் நலம் நிறை கொண்ட ஒரு தேசத்திற்காக, பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் என்று நாம் அதை அழைக்கிறோம், அதற்காக பயணிப்பதற்காக அழைக்கிறார். உலகமெங்கும் நாம் இப்போது வாழுகின்ற இந்த விசுவாச பயணத்தை பயணம் என்றேதான் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நாம் வாழ்வது, பிறந்தது, வளர்ந்தது, ஊழியம் செய்வது, சபையில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பங்கை ஏற்பது, சபையின் சார்பாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்புகளை சமுதாயத்தில் நிறைவேற்றுவது, பிள்ளைகள் தந்து, பிள்ளைகளின் பிள்ளைகள் தந்து, உலகமெங்கும் அவர்களை அவருடைய உன்னதமான நோக்குக்காக பயன்படுத்துவது, அவர்களை பக்குவப்படுத்துவது, கூர்மைப்படுத்துவது என்றெல்லாம் இருப்பது ஒரு விசுவாச பயணம். இந்த பயணத்தில் இருக்கிற மிக முக்கியமான பகுதியை இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தில் இருக்கிற மிக முக்கியமான மையம் என் ஜனங்கள், என் இனம், என் விசுவாச சந்ததியார், இஸ்ரேல் என்கிற அந்த சந்ததி போகட்டும், லெட் மை பீப்புள் கோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அவர்களை போக விடு. யார் சொல்லுகிறார்? அண்ட சராசரத்தையும் படைத்த படைப்பின் ஆண்டவர், அவர்களை காக்கிற ஆண்டவர், முன்னின்று நடத்துகின்ற ஆண்டவர், சூழ்ந்து மதிலிறங்கி தூதர்களை கொண்டு காவல் புரிகிற ஆண்டவர் இவர்களுக்கு எதிராக அடிமை தலையை வைத்து கொடுங்கோல் ஆட்சி செய்து ஒடுக்கி கூக்குரல் இடுகின்ற இனமாய் கொஞ்சம் வைக்கோலை கொடுத்து அதிகம் செங்கல் அறுக்க சுட வைக்க அவர்கள் நெருக்கப்படும் போது ஏறெடுக்கின்ற மிகப்பெரிய கூக்குரலை என் கண்கள் கண்டது, என் காதுகள் கேட்டது என்று ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. எகிப்து
தேசத்தின் அடிமைத்தனத்தினின்று புதிய தேசம், கானம் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திற்கு வாக்கு செய்த அந்த ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை இப்போதும் நடத்துகிறார். 21ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான தேவை, நம்முடைய அடிமை தலையினின்று நம்மை யார் விடுவிக்கக்கூடும்? நம்மை ஆண்டு கொள்ளுகின்ற ஆசான்கள், அரக்கர்கள், நம்மை நம்முடைய உண்மையான இதமான இதய நினைவுகளில் நமக்கு விடுதலை தர வேண்டிய அந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக நின்று பாவத்தினால, சாபத்தினால, பேய் அதன் கிரியையினால நடுவே வந்து வழியே வந்து குறுக்கிட்டு இந்த இழிநிலையை மனிதருக்கு தந்தான், நமக்கு தந்தான். விசுவாச சந்ததி அதை சந்திக்கிறது. மலைத்து போய் நிற்கிறோம். ஏறத்தாழ 2 வார பயண நேரம்தான் என்று இப்போது இந்த பிரதேசத்தை பயணம் செய்கிற ஓட்டுநர்கள் கூறுகிறார்கள். அதை 40 ஆண்டு காலமாக சுற்றி 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 பயனில்லாத ஒரு பாலைவன பிரதேசத்தின் பயணமாக கரடு முரடான இந்த பாதையில் தங்களுடைய கால் கடுக்க தாங்கள் போட்டிருந்த பாதரட்சையெல்லாம் பழமையாகி பீந்து போக திரும்ப திரும்ப நடந்து சலித்து போனார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த மிக முக்கியமான ஒரு நோக்கை தான் இந்த வசனம் கூறுகிறது. என் ஜனங்கள் போகட்டும், அவர்கள் அடிமைத்தனத்தில் நின்று புறப்பட்டு போக வேண்டும். எப்படி அவர்கள் போவார்கள்? சந்தேகத்தில் நின்று போவார்கள், தாமதிக்காமல் போவார்கள். நோக்கத்தை சிதைக்க வைத்திருக்கிற அத்தனை கண்ணிகளை, வலைகளை தாண்டி அவர்கள் புறப்பட்டு போவார்கள். இஸ்ரேல் என்கிற இந்த இனம் கடவுளின் ஏக்கத்துக்கு, கனவுக்கு, திட்டத்திற்கு அவர்கள் அனுப்பப்பட்டு வாழ வேண்டிய ஒரு எல்லைக்காக புறப்பட்டு போகும்போது கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான தேவைகளை இந்த நூல் அந்த பழைய ஏற்பாட்டின் கால மக்களோடு கூட இணைத்து நம்மை ஞாபகப்படுத்துகிறது. இதை அறிமுகப்படுத்தும் போதே 3 விதமான மக்கள் நாம் இப்போது வாழ்கின்ற பட்டணத்தில், தேசத்தில், உலகமெங்கும் இருக்கிற நம்முடைய தமிழ் இனங்களிலே இருக்கிறார்கள். ஒன்று, ஓரம் கட்டப்பட்டவர்கள். அடிமைத்தனம், ஒடுக்கப்பட்ட கூக்குரல், யாரும் அவர்களை கேட்பதற்கு நாதியற்றவர்கள் சொல்லுவோமே, கவலைப்படாமல் நடுவழியில் விடப்பட்டவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். இன்னொன்று, இன்னும் ஒடுக்கப்பட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. கண் குருடாகி, ஆவிக்குரிய கண்கள் இல்லாதபடி, கல்லாமை இல்லாதபடி, இல்லாமையினால, இருளின் ஆதிக்கத்தில், இருளின் ஆதிக்கம் என்றால் அதை வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது. கல்கத்தாவுக்கு என் மனைவிகளும் வளர்ந்து கொண்டிருந்த பள்ளி சிறுவர்களாக எங்கள் பிள்ளைகளையும் அங்கே ஊழியராக நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று கேட்டார். உடனடியாக அதற்கான ஆயத்தங்களை செய்து புறப்பட்டு போனோம். ஒரு நாள் காலை 4:30 மணி இருக்கும். விழிப்பு வந்து ஜெபிப்பதற்காக வேதத்தை எடுத்து ஒரு நூல் ஒன்றை வைத்து இன்றைக்கு, இந்த வாரத்திற்கு, இந்த மாதத்திற்கு நாம் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணித்திட்டங்கள் என்று பேசி எழுதி ஜெபிக்கலாம் என்று விட்டால், சட்டையை கிழித்து விட்டு அந்த காளி கோயில் முன்பு ஒரு பைத்தியம் பிடித்தது போல அலறிக்கொண்டு ஓடுவது போல ஒரு எண்ணம் வரும். அங்கிருந்த மூத்த பரிசுத்தவான ஒரு இடத்துல காலையிலேயே நான் சென்று இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை காலையிலேயே பெற்றேன்னு
உங்களுக்கு எப்படி படுகிறது இந்த எண்ணம் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், இந்த பட்டணத்துக்குள்ளாக வந்த எல்லா ஊழியர்களையும் தாக்குகின்ற மிகப்பெரிய தாக்குதல் இந்த ஆவிக்குரிய அந்தகாரம் என்று சொன்னார். அதை புரிவதற்கு உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்தது நல்லது சகோதரன் சொல்லி அன்றைக்கு எங்களோடு கூட ஜெபித்தார். அவ்வப்போது ஜெபிப்பதற்கு அழைப்பார். இன்னும் அங்கே இருக்கிற மகா கொடூரமான இருளின் ஆட்சிக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். அவரிடத்திலிருந்து என்னுடைய செய்தி, அவருடைய பணி குறிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி சில எல்லைகள் நம்முடைய நாட்டில் ஏராளமான எல்லைகள் இருக்கு. கொடுமுடி என்று சொல்லுவோம், இருளின் ஆதிக்கம் என்று சொல்லுவோம். அப்படி அந்த ஆதிக்கத்துக்குள்ளாகவே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒடுக்கப்பட்டவர்கள், முதல் ஓரங்கட்டப்பட்டவர்கள், இன்னொன்று ஒடுக்கப்பட்டவர்கள், மூன்றாவது ஒதுங்கி வாழுகிறவர்கள். பட்டணங்களில் மிகப்பெரிய ஒய்யாரமான மாளிகைகளில் வாழ்கிறார்கள், உல்லாசமான வாகனங்களில் பவனி வருகிறார்கள், கை நிறைந்த சம்பாத்தியத்தை வைத்திருக்கிறார்கள், தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய செல்வாக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பேசுகிற இது எதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டாம், நாங்கள் ஒதுங்கி வாழ்கிறோம். ஆங்கிலத்தில் மிடில் கிளாஸ் என்று சொல்லுவோம், ஹையர் மிடில் கிளாஸ் என்று சொல்லுவோம். அப்படி சமுதாயத்தின், தொழில்துறையின், நிதி நிர்வாகங்களின் உலக அரங்கில் இருக்கிற மிக முக்கியமான எல்லைகளில் வாழ்கின்ற இவர்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனம் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய வாழ்வின் எல்லையையும் பாதிக்கும் என்று தெரியாத விதத்தில் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். நற்செய்தி பணி இவர்கள் 3 பேருக்கும் சொந்தமானது. இவர்கள் கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தினின்று ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்வதற்காக அழைக்கிறார். அவர்களை யார், எது, எங்கு அடிமைத்தனம் செய்கிறதோ அவருக்கு, அந்த அரசாட்சிக்கு, அந்த ஆதிக்கத்திற்கு பார்வோனை போல கடின இதயம் உள்ளவனாக நின்று கொடுங்கோல் அரசனாக இருந்த அவன் உட்பட அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற வசனம், என் மக்கள், என் ஜனங்கள் போகட்டும், அவர்களை போக விடுவேனோ என்பாயோ என்பதை போன்ற ஒரு எச்சரிக்கையை இந்த வேத வசனம் நமக்கு தருகிறது. 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனமும் 16வது வசனமும் இதை வெகு அழகாக ஆணித்தரமாக விசுவாச இனத்துக்காக தருகிறது. பாருங்க, இது முக்கியமான இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் தம்முடைய திருத்தட்டத்தில் ஒரு தளபதியை ஆயத்தம் செய்கிறார். வெகு ஆச்சரியமாக இருக்கும். எல்லா ஆண்மகனும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த ஆண்மகன் மட்டும் பச்சிளம் குழந்தையாய் நாணர் பெட்டியில் எங்கேயோ சுமந்து கொண்டு வந்து போடப்பட்டு ஒளிந்து அந்த நைல் நதி கரை ஓரம் ஒதுங்கி நிற்கிறான். பார்வோனுடைய குமாரத்தியின் கண்களில் பளிச்சென்று படுகிறது. சட்டம், நியதி, கட்டளை, அரச கோபம், தாறுமாறுகள் இவைகளெல்லாம் கண்ணை மறைக்கிறது. கடவுளின் திட்டம் இல்லையா இந்த குழந்தைக்கு? அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக, பால் அமர்த்த பண்ணுவதற்காக பார்வோனுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையை, எபிரேய மங்கையை அழைத்து வா என்று கட்டளை கொடுக்க, கடவுளின் திட்டம் பாருங்கள், இந்த குழந்தையின் தாயையே பால் அமர பண்ணுவதற்காக அழைத்து வருகிறார். கடவுள் தம்முடைய திட்டத்தை ஒரு தேசத்துக்கு செய்ய வேண்டும் என்றால், ஒரு இனத்துக்கு செய்து அந்த இனத்தின் மூலமாக எஞ்சியிருக்கிற உலகமெங்கும் இருக்கிற இனங்களுக்கு செய்கிற மீட்பின் திட்டம் இருக்கிறதே, அதை செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமான ஒரு பச்சிளம் பாலகனை அவர் குறித்தெடுப்பார். தாயை தேர்ந்தெடுப்பார், தமக்கையை தேர்ந்தெடுப்பார்,
பார்வோனின் குமாரத்தின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார். அடுக்கடுக்காக அற்புதம், ஆச்சரியம், வெகு வெகு பயங்கரமான சூழலில் ஆண்டவர் அந்த விந்தையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ நடந்தது என்று சொல்லலாமா? உலகத்தார் அப்படிதான் நினைப்பாங்க. எப்படியே நடந்துச்சுப்பா உனக்கு. இல்லை, வசனம் சொல்லுகிறது ஏசாயா 64:4 அதை கொரிந்தியருக்கு பவுலடியார் எழுதும்போது 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்யவிருக்கிறவைகளை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, அது மனிதனின் இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஒரு தளபதி இந்த சின்ன பாலகன் வடிவாக பூமிக்கு அப்போது இருந்த அந்த இனத்திற்கு இரட்சகராக வந்து தயாராகிறார், பிறக்கிறார், உருவாகிறார். இப்போது ஆண்டவரில் அவரில் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவராய் 40 ஆண்டு காலம் கடுமையான இந்த பரவசமான பார்வோனின் அரண்மனை சகவாசத்தை, ஐக்கியத்தை பெற்று 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டு 80 ஆண்டுகளின் ஆயத்தத்தில் இப்போது 40 ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தை இந்த மக்களை நடத்துகின்ற தளபதியாக மாறவிருக்கிறார். தளபதி 80 ஆண்டுகள் தயார்படுத்தப்பட்டு 40 ஆண்டுகளின் வனாந்தரத்துக்கு ஆயத்தமாகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் கடும் சூழலில், ஆனால் அவருடைய திட்டத்திற்கு, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்யவிருக்கிறவர்களை செய்து நிறைவேற்றுவதற்காக எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லுகிறார். அதையெல்லாம் தாண்டி கடவுளின் திட்டத்தில் தலைமை தேவை. சுதந்திர வேட்கையை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்தில் உள்ள கடவுளுடைய பிள்ளைகள் வீடுதோறும் தேவை, சபைகள் தோறும் தேவை, தெருவெங்கும் தேவை, தேசமெங்கும் தேவை. அப்படிப்பட்ட தேவைக்காக பார்வோனோடு போராடுவதற்கு, பார்வோனின் இதயம் கடினப்பட்டிருந்தாலும் சரி, அதற்காக காலம் எடுத்தாலும் சரி, கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் அந்த 2 முக்கியமான தளபதி தோன்றுகிறார். தளபதி இப்போது தயார்படுத்தப்பட்டார். ஆனால் தளபதியோ தேவ திட்டத்தில் தெளிவு கொண்டவராக இருந்தார். கர்த்தரின் நாமத்துக்காக, என் நாமம் யெகோவா. ஆண்டவர் இவருக்கு அவருடைய நாமத்தை சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்படி ஒரு நாமம் வேறு யாருக்கும் உலகமெங்கும் இருக்கிற தேவர் தேவைகளுக்கு சொல்லப்படவில்லை. அவர் எப்போதும் இருக்கிறவர். அவருடைய நாமம், அவருடைய நாமம் என்றென்றும் இருக்கிற நாமம். அந்த தரிசனம் கூர்மை பெறுகிறது, நடைமுறைக்கு உதவுகிறது, ஈவு தாளந்து அவைகளை வரமாக தருகிறது, நோக்கு கொண்ட வல்லமை ஆக்குகிறது, நம்மை பயன்படுத்துகிறது. இந்த சிந்தையோடு கூட இன்றைக்கு இதை நிறைவு செய்வோம். ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு தலைமைக்காக உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில் தேசத்தை சந்திப்பதற்காக ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுங்கி வாழ்கின்ற ஒவ்வொரு இனத்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் ஆசையாக அழைக்கிறார், தலைமையேற்று நடத்துவதற்கு வா என்று ஜெபம் செய்வோம். பரம தகப்பனே, அந்த மட்டில்லாத அழைப்பில், பண்பில், திறனில் எங்கள் இயல்பான திறமைகளை வரங்களாக்கி தாரோம். இதை போலத்தொரு காலத்தில் இந்த கிருபையை தந்ததற்காக நன்றி. ஏற்று உமக்கு ஊழியம் செய்ய எங்களையும், எங்கள் சபையையும், எங்கள் காலங்களையும், எங்கள் நேரங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் விதங்களையும் நீர் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.